வணக்கம். ஆம்னி பேருந்து மோதியில் 3 பேர் உயிரிழப்பு, 15 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தற்போது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து திருச்சி செல்லக்கூடிய 4 வழிச்சாலையில் பள்ளப்பட்டி என்ற கிராம பகுதியில் ஆம்னி பேருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து செல்லும் போது இடதுபுறமாக, அதாவது டீ சாப்பிடுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு பேருந்து மீது மோதி 2 பேரும் மிகுந்த சேதமடைந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து கிட்டத்தட்ட 3 பேர், அதாவது சுதர்சன், திவ்யா, கனகரத்தினம் ஆகிய 3 பேர் சம்பவத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது 15 பேர் மேலூர் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் மதுரை டு இந்த சென்னை செல்லக்கூடிய 4 வழிச்சாலையில் இடதுபுறம் ஓரமாக தற்போது இந்த பேருந்துகள், பஸ்கள், பேருந்துகள் நிற்க வேண்டாம் என காவல்துறை வலியுறுத்திய போதும் கூட இந்த டீ கடையில் டீ சாப்பிடுவதற்காக இந்த தனியார் பேருந்து, ஆம்னி பேருந்து நிற்கப்பட்டிருக்கிறது. பின்னால் அதிவேகமாக மற்றொரு ஆம்னி பேருந்து மோதியில் தற்போது கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 15 பேர் காயமடைந்துள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது விபத்து நடந்த பகுதியில் மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் மேலூர் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த 15 பேர் நிலைமை, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காயமடைந்தவர்களும் தீவிரமாக உடனடியாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் மதுரை மட்டுமில்லாமல் மதுரை சுற்றியுள்ள மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.